subscribe our KC Trichy YouTube channel. Like, share, தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான காவிரி கலை தொடர்பாக நம்பிக்கையாளர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டின் பொதுக்காலம் 5ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு மிக அன்போடு வரவேற்கின்றேன். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடையறாத பரிவிரக்கத்தால் காத்தருளவுமை வேண்டுகின்றோம். அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதி அடைவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் ஒளி விடியல் போல் எழும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58, இறை வசனங்கள் 7 முதல் 10 வரை. ஆண்டவர் கூறுவது: பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும். விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும். ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டிக்காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு, பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 112. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய மதுளுரை பாடலின் பல்லவி: ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளி என மிளிர்வர். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளி என மிளிர்வர். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளி என மிளிர்வர். இருளில் ஒளி என அவர்கள் நேர்மையுள்ளவரிடையே மிளிர்வர். அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராய் இருப்பர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளி என மிளிர்வர். என்னாலும் அவர்கள் அசைவோராய் நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்வார். தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாய் இருக்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளி என மிளிர்வர். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளி என மிளிர்வர். இரண்டாம் வாசகம். கடவுளை பற்றிய மறைபொருளை உங்களுக்கு அறிவித்தேன்.
திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 2, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 5 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளை பற்றிய மறைபொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல் வன்மையுடனோ ஞானத்துடனோ வரவில்லை. நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை, ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைந்தது. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளி கொண்டிருப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. உலகுக்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 5, 13 முதல் 16 முடியவுள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்குத்தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிரியமானவர்களே, மத்தேயு நற்செய்தி 16வது பிரிவு 13 முதல் 18 முடியவுள்ள இறை சொற்றர்களின் அடிப்படையிலும், யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 51 58 முடியவுள்ள திருவசனங்களின் அடிப்படையிலும் நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன சின்ன நம்பிக்கை அறிக்கைகளை திருப்பி சொல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே நன்றி. இயேசுவே உமக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவே நீரே மெசியா. இயேசுவே நீரே மெசியா. நீரே வாழும்
கடவுளின் மகன். நீரே வாழும் கடவுளின் மகன். இயேசுவே நீரே என் ஆண்டவர். இயேசுவே நீரே என் ஆண்டவர். நீரே என் கடவுள். நீரே என் கடவுள். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஆயர். இயேசுவே நீரே என் ஆயர். எனக்கேதும் குறையில்லை. எனக்கேதும் குறையில்லை. எனக்கேதும் பயமில்லை. எனக்கேதும் பயமில்லை. எனக்கேதும் கவலை இல்லை. எனக்கேதும் கவலை இல்லை. இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு. இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு. நீரே என் ஆன்ம பானம். நீரே என் ஆன்ம பானம். நீரே என் ஆன்ம பெலன். நீரே என் ஆன்ம பெலன். பாவ சங்கீர்த்தனம் என்ற பாவ சங்கீர்த்தனம் என்ற ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக ஒப்புரவு அருள்சாதனத்தின் வழியாக நீரே என் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறீர். நீரே என் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறீர். என் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றீர். என் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றீர். பாவ கட்டுகளிலிருந்தும் பாவ கட்டுகளிலிருந்தும் சாப கட்டுகளிலிருந்தும் சாப கட்டுகளிலிருந்தும் விடுதலை தருகிறீர். விடுதலை தருகிறீர். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நான் சொன்னதை திருப்பி சொன்னீர்கள், ரொம்ப நன்றி. பிரியமானங்களே, ஒரு வீட்டில் ஒரு தாத்தா, அந்த தாத்தா தன்னுடைய பேரனை பார்த்து சொல்லுகிறார், பேராண்டி என்று நாக்கு செத்து போயிருச்சு அப்படின்னு சொன்னார். அவனுக்கு அர்த்தம் புரியல. தாத்தா நாக்கு செத்து போச்சுன்னு சொன்னதுடைய அர்த்தம், என்னால் சுவைகளை உணர முடியவில்லை. அந்த பேரன் கேட்டான், தாத்தா நாக்கு செத்து போச்சுன்னு சொல்கிறீங்களே, செத்து போன நாக்கை என்ன பண்ணுற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறீங்க? எரிக்க போகிறீங்களா புதைக்க போகிறீங்களான்னு கேட்டான். பிரியமானவர்களே, சாப்பாட்டில் இருக்கிற டேஸ்ட்டை நாம் உணர வேண்டுமானால் நம்முடைய நாக்கில் இருக்கக்கூடிய அந்த டேஸ்ட் பட் அப்படிங்கிற அந்த உறுப்பானது நன்றாக வேலை செய்ய வேண்டும். உணவுக்கு சுவை ஊட்டுவது எது என்று கேட்டால் உங்களுக்கெல்லாம் தெரியும், உப்பு தான். அதனால்தான் உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று பழமொழி இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவையான அளவு உப்பை போட்டு உணவை சுவைத்து உண்ண தெரிந்த நமக்கு அன்றாட வாழ்க்கையை ஜெபம் தவம் என்ற காரியங்கள் வழியாக சுவையேற்றி அதை அனுபவிக்க தெரியவதில்லை. நம்மை சுற்றி இருப்பவர்களின் சுவையற்ற வாழ்வுக்கு சுவை ஊட்டுவது நம்முடைய கடமை என்று இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் கூறுகிறார். ஆகவே தான் மத்தேயு 5:13 நீங்கள் உலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். உப்பினுடைய தன்மை என்ன என்று பார்க்கிற பொழுது, உப்பு தன்னை உணவுப் பொருளுடன் கரைத்து கொண்டு தன்னுடைய சுய உருவை இழந்து உணவுக்கு சுவை கொடுக்கிறது. அவ்வாறே கிறிஸ்தவர்கள் எங்கே எந்த பண்பாட்டில் வாழ்கிறார்களோ அங்கே அந்த பண்பாட்டில் தங்களையே கரைத்து கொண்டு மக்களுக்கும் பண்பாட்டிற்கும் சுவை ஊட்ட வேண்டும் என்று திரு அவை எதிர்பார்க்கின்றது. ரெண்டாவதாக, உப்பினுடைய தன்மை, உப்பானது பொருள்கள் கெட்டுப்போகாமல் பாதுகாக்கின்றது. ஆகவே தான் மீனை ஐஸ் பட்டியலை போட்டு நிறைய உப்பு போடுகிறார்கள். காரணம், அந்த மீன் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக. சிற்றின்பம், நுகர்வு கலாச்சாரம், கட்டுப்பாடின்மை ஆகிய தீமைகளால் இந்த உலகம் கெட்டுப்போய் கொண்டிருக்கிறது என்பது நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். ஆனால் இந்த உலகை கெட்டுப்போகாமல் பாதுகாக்க வேண்டிய கடமை கிறிஸ்தவர்களாகிய நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உப்பினுடைய மூன்றாவது தன்மை என்று கேட்டால், உப்பை ஞானத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார்கள். ஞானத்தை நம்முடைய இந்திய ஞானிகள் 2 வகையாக பிரிக்கிறார்கள். ஒன்று பசு ஞானம், இன்னொன்று பதி ஞானம். பசு ஞானம் என்பது இவ்வுலகை பற்றிய ஞானத்தை குறிக்கிறது. பதி ஞானம் என்பது கடவுளை பற்றிய ஞானத்தை குறிக்கிறது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஒரு துறையானது வேகமாக வளர்ந்து வரும் இன்றைய நவீன உலகில் அறிவு வளர்ந்திருக்கும் அளவுக்கு ஆன்மீகம் வளரவில்லை.
ஆகவேதான் திருமணத்தை பற்றி சொல்லுகிற பொழுது திருமணத்திலே மணமக்களை வாழ்த்துவதற்கு ஒரு திருக்குறளை பயன்படுத்துவார்கள். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அதாவது இல்லற வாழ்க்கையிலே அன்பும் ஒழுக்கமும் இருக்குமானால் அந்த வாழ்க்கை சிறக்கும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு புதியதாக ஒரு குறள் வைரலாகி கொண்டு வருகிறது. அது என்ன என்றால், செல்லும் நெட்டும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை அல்லும் பகலும் கெடும் என்று சொல்லுகிறார்கள். செல்ஃபோன், இன்டர்நெட் ரெண்டு இருந்ததுன்னா இல்வாழ்க்கை மட்டுமல்ல, தனி மனிதனுடைய வாழ்க்கையும் சரி, குடும்ப வாழ்க்கையும் சரி, குருக்களுடைய வாழ்க்கையும் சரி, துறவரத்தாருடைய வாழ்க்கையும் சரி, இல்லறத்தாருடைய வாழ்க்கையும் சரி, எந்த ஒரு வாழ்க்கையானாலும் கெடும். கெடும் மட்டுமல்ல, கெட்டு குட்டிச்சுவரும் ஆகும். அதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே பசு ஞானம் என்பது இவ்வுலகை பற்றிய ஞானத்தையும், பதி ஞானம் என்பது கடவுளை பற்றிய ஞானத்தையும் குறிக்கின்ற வேளையிலே இன்றைக்கு அறிவு வளர்ந்திருக்கும் அளவுக்கு ஆன்மீகம் வளரவில்லை. பக்தி மார்க்கம் காணாமல் போய்விட்டது. மாறாக பண மார்க்கம் கொடிகட்டி பறக்கிறது. அதே மாதிரி தான் ஜனநாயகம் மறைந்து விட்டது, பணநாயகம் கொடிகட்டி பறக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நிலையிலே கிறிஸ்துவர்களாகிய நாம் தான் உலகிற்கு உண்மையான ஞானத்தை, பதி ஞானத்தை கொடுக்க வேண்டும். இன்றைய 2ஆம் வாசகம் 1 கொரிந்தியர் 2:5 நாம் பின்வருமாறு வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 2வது பிரிவு 5 பவுலடியார் இவ்வாறாக கூறுவதை நாம் இன்றைய 2வது வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். 2:5 அங்கே என்ன வாசிக்கிறோம்? உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித அல்லது உலக ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே. ஆகவே பிரியமானவர்களே, இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மேலும் அதே பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 1 அதிகாரம் 22 25 முடிய இவ்வாறு கூறுகிறார். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 22 25. யூதர்கள் அரும் அடையாளங்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை நாடுகிறார்கள். ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருக்கிறது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமுமாய் இருக்கிறார். ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை ஞானம் மிக்கது. மனித வலிமையை விட கடவுளுடைய வலுவின்மை வலிமை மிக்கது என்று பவுலடியார் கூறுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, நாங்கள் பவுல் கல்லூரியிலிருந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு குருவானவராக ஹோலி கிராஸ் நொவிஷியேட்டுக்கு பூசிக்க போவோம். அந்த நொவிஷியேட்டுக்குள்ளே போகும் பொழுது என்ட்ரன்ஸில் அங்கே இருக்கிற அந்த நொவிஷியேட்டு கட்டடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கிராஸ் இஸ் அவர் புக், கிராஸ் வில் பி அவர் க்ளோரி. கிராஸ் இஸ் அவர் புக், கிராஸ் வில் பி அவர் க்ளோரி. தாமஸ் அக்வினாஸ் என்ற புனிதரை பற்றி நமக்கு தெரியும். அவருடைய திருநாளை கடந்த வாரத்தில் கொண்டாடினோம். அவர் நற்கருணையை பற்றி ஒரு பெரிய சிக்கல் வந்த பொழுது சிலுவைக்கு முன்பாக முழங்காலில் நின்று பல மணி நேரம் ஜெபித்தாராம். ஜெபித்த போது தான் அவருக்கு அந்த நற்கருணை பற்றிய மறை உண்மையை நன்றாக புரிந்ததாம். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் யார் யாருடைய வாழ்க்கையில் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ, அன்றாடம் திருப்பலி, அன்றாடம் குடும்ப ஜெபமாலை, அடிக்கடி நல்ல பாவ சங்கீர்த்தனம், இப்படியாக யாருடைய வாழ்க்கை இருக்கிறதோ அவர் நிறைய பிரச்சனைகள் வரும் அவர்கள் வாழ்க்கையில். சங்கீத புஸ்தகம் 34 சொல்வது போல, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் பல, ஆனால்
அவை அத்தனையிலிருந்தும் ஆண்டவரனை விடுவிப்பார். திருப்பாடல் 34 நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ, இந்த உலகத்தின் நடுவிலே உப்பாக வாழ, ஒளியாக வாழ வேண்டும் என்றால் நம்முடைய சொந்த பலத்தினாலே முடியாது. நம்முடைய முழங்கால்கள் ரெண்டும் முடங்க வேண்டும். மூளை செய்யாததை முழங்கால் செய்யும் என்று சொல்வார்கள். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் 2 உண்மைகளை இந்த உலகுக்கு உரக்கச் சொல்லுகிறார். முதலாவது உண்மை என்னவென்றால், மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். இது கடவுளின் ஞானமாகிய கிறிஸ்து உரத்த குரலில் இன்றைக்கு உலகிற்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். 2வது செய்தி மத்தேயு செய்தி 16:26. முதலில் சொன்னது மத்தேயு 4:4, 2வது மத்தேயு 16:26. மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? ஆகவே பிரியமானவர்களே, ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலே பவுலடியார் 12:2 பின்வருமாறு கூறுகிறார். ரோமையர் 12:2 நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். ரோமையர் 12:2 இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பெற்று மாற்றம் அடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். மீண்டும் வாசிக்கின்றேன். இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பெற்று மாற்றமடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம், கடவுளின் திருவுளம் என்று இங்கே பவுலடியார் சொல்லுகிறார். அது என்ன என்று இன்னொரு இடத்தில் சொல்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 16, 17, 18 வசனங்களிலே மிக தெளிவாக பவுலடியார் கூறுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 5, 16, 17, 18. எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. இதுவே, இதுன்னு சொல்லல, இதுவே. தமிழில் ஏகாரம் என்று ஒன்று இருக்கிறது இலக்கணத்தில். அந்த ஏகாரத்துக்கு அர்த்தம் என்ன என்றால், ஒரு காரியத்தை, ஒரு கருத்தை வலியுறுத்தி சொல்வதற்காக அந்த ஏகாரம் பயன்படுத்தப்படுகிறது. ஆக கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. 3 காரியங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. ஆகவே பிரியமானவர்களே, இன்றைய வாசகங்கள் வழியாக ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன என்றால், இந்த உலகப் பொருள்களையும் இன்பங்களையும் வெறுக்க வேண்டும் என்பதல்ல, மாறாக இவ்வுலகப் பொருள்களையும் இன்பங்களையும் ஞானத்தோடும் விவேகத்தோடும் சீர்தூக்கி பார்த்து நற்செய்திக்கு ஒவ்வாதவைகளை அகற்றி வாழ வேண்டும், நற்செய்திக்கு ஒவ்வாதவற்றை விலக்கி வாழ வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, இந்த திருப்பலியிலே நற்கருணையிலே ஆண்டவரை உட்கொள்ள காத்திருக்கிறோம். அந்த ஆண்டவர் வருகிற பொழுது, ஆண்டவரே எனக்கும் உம்முடைய ஞானத்தை தந்து வழிநடத்தும், உம்முடைய புனிதர்களுக்கு நீ தந்த அதே ஞானத்தை எனக்கும் தந்து என்னை வழிநடத்தும் என்று ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். இப்பொழுது அனைவரும் எழுந்து நின்று நம்பிக்கை அறிக்கையை பாடலாக பாடி கடவுள் மீது நமக்குள்ள நம்பிக்கையை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். தந்தை மகன் தூய ஆவி
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவன் மக்கள் அனைவரும் மீட்பு அடையவும் உண்மையின் நிறை அறிவை பெறவும் விரும்புகின்றார். ஆகவே முழு மனதுடன் அவர் நோக்கி நாம் மன்றாடுவோம். இருளில் ஒளியென ஒளிந்திரு என்று அழைத்த எம் இறைவா, திரு அவையை கனிவாய் கண்ணோக்கி எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரையும் காத்திடவும் உலகின் உப்பாகவும் ஒளியாகவும் திகழ்ந்து எமது நற்செயல்களால் மற்றவர்களுக்கு சாட்சிகளாக அமைந்தருள ஞானத்தையும் வல்லமையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமையும் ஞானமும் கொண்ட எம் இறைவா, மாந்தரின் அன்பரே, மனித முன்னேற்றத்தில் தன்னலமற்ற சேவையின் மூலம் எங்களின் பங்கை சிறப்பாக ஆற்றிடவும் உலக தலைவர்களும் நாட்டு தலைவர்களும் இவ்வுலகில் அன்பின் ஆட்சியை கட்டியெழுப்பிட தேவையான அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் வழிகாட்டியான எம் இறைவா, இன்றைய சூழலில் தேர்வுகள் எழுத தம்மை தயாரித்து செய்து வரும் அனைத்து மாணவ செல்வங்களையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். அவர்களுக்கு தேவையான அமைதியான சூழ்நிலையையும் நல்ல நினைவாற்றலையும் நல்ல உடல் உள்ள உறுதியையும் தந்து அவர்கள் சிறப்பாக செயல்பட பெற்றோர்கள் நல்லெண்ணத்தோடு ஊக்குவிக்க தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வளங்களின் நிறைவே எம் இறைவா, எம் பங்கை சார்ந்த அனைத்து மக்களையும் ஆண்டு பராமரித்து நற்சுகமும் வளமும் பொழிந்து அனைவரின் குடும்பங்களுக்கும் உமது பேரன்பை நிறைவாய் பெற்று அன்னையைப் போல சீடர்களாக வாழ்ந்திட திருமுழுக்கின் போது நாங்கள் பெற்றுக்கொண்ட ஒளியை நாங்கள் வாழும் இடங்களில் மற்றவர்களுக்கு வழங்கிட தேவையான வரங்களை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமே உருவான எம் இறைவா, இன்று உலகில் திரு அவைக்கும் அதன் மக்களுக்கும் எதிராக இழைக்கப்படும் அநீதிகள், குற்றச்சாட்டுகள், ஆபத்துகள் போன்ற எல்லா சூழ்நிலைகளின்றும் எம்மை காத்து உலக மாந்தர்கள் எங்களை இயேசுவின் சீடர்களாய் எம்மை கண்டு கொள்ளவும் உமது ஒளியில் அனைவரையும் ஒன்று சேரும்படி இறையரசை அறிவிக்க தேவையான ஞானத்தையும் உடலுள்ள உறுதியையும் பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிரியமானவர்களே, நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் வர இருக்கிற தேர்தலிலே மத சார்பற்ற கட்சிகள் ஆட்சிக்கு வர வேண்டும். அன்றாடம் காட்சிகள், ஏழைகள், சிறுபான்மை மக்கள் நல்வாழ்வு பெற வேண்டும், அமைதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் மௌனமாக ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சு மன்றாடும் எங்களுக்கு உமது அருள் இறுக்கம் துணை நிற்க வேண்டுமென வேண்டுகின்றோம். அதனால் உமது ஏவுதலின்படியாக நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட இந்த வரங்களை உமது வல்லன்மையால் விரைவாய் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்களை இறைவா, வலுக்குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருள்களை படைத்திருக்கின்றீர். அதனால் இவை எங்களுக்கு நிலைவாழ்வின் அருள் அடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலைவாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியாரின் முதற் கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீவீர் இயேசுவை சாவினின்று வைத்திடச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றார், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கொண்டு வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் பாடி செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. நாங்கள் ஒருபோதும் பாவம் செய்து உம்மை விட்டு பிரியப்படாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக
எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுருவே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களில் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து பிரிய விடாதேயும். தீயோரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வீரையும் என்னை அளித்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவை தூய உள்ளத்தோடு பெற்றுக்கொள்வோமாக. இவ்வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொண்ட இக்கொடை நிலை வாழ்வு அளிக்கும் அருள் மருந்தாகிட அருள் புரியும். மன்றாடுவோமாக. இறைவாம், ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவளமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்கப் பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ரோமையர் 12:12 உள்ளபடி இறைவேண்டலில் நிலைத்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. ஞானம் நிறை கண்ணிகையே
ஆட்சியும் மாட்சியும் உண்டாக கருவது. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.